சாணி காய்ச்சி ஊத்தி அசிங்கப்படுத்தணும். மலர்கிட்ட வந்து போஸ் தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. மலர் வந்து செமத்தையாக அரைஞ்சிட்றாங்க. அரைஞ்சது இல்லாமல் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுறாங்க. அப்போ வந்து நிதானம் தவறி போஸ் வந்து ஒரு மாதிரி இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நீ இந்த மாதிரி இன்னொரு தடவை என்கிட்ட முயற்சி பண்ணக்கூடாது, அதுக்கு உன் மேலே சாணியை கரைச்சி ஊற்றணும்னு சொல்லி சாணியை கரைச்சி அவங்க மேலே ஊற்றி விட்டுறாங்க. போஸுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவர் வந்து ஒரு சுயநிலையிலே இந்த மாதிரி இல்லை, இப்படி நடக்கணும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அவமானத்தோடு வந்து அவர் எப்படியாவது யாருக்கையும் படக்கூடாதுன்னு சொல்லி குளிக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்ரூமில் ஓடுறாரு. அப்போ அதை அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் பார்த்துட்டு அவங்க போஸோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ எதுக்கு அந்த பாத்ரூமில் போய் குளிக்க போகணும்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க. அப்போ வந்து போஸ் போய் சொல்லி பார்க்குறாரு, நீ என்ன கல்யாணம் முடிச்சு பெரிய ஆளாகிருவியா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தான் என் மேலே சாணியை கரைச்சி ஊற்றிட்டான்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ ஏதோ போய் சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ நடந்த உண்மையை சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா கொஞ்சம் நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் உன் மனசு அலைப்பாய விடாமல் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி திட்டி விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மலர் வந்து அதை பற்றி தமிழோட தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் அப்போ வராங்க. வந்துட்டு வாங்க போகணும்னு சொல்கிறாங்க. மாமா பார்க்க. என்னது மாமா பார்க்கவா, என்ன விஷயமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வக்கீல் படிக்கணும்னு சொன்னீங்களே, அது விஷயமாவா. உடனே அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, போஸ் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் தமிழ் சொல்லி தெரிஞ்சிச்சு போல, அது விஷயமா தான் பார்க்க சொல்கிறான்னு நினச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து அதிகமான மார்க் எடுத்ததை பார்த்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. நீ இவ்வளோ மார்க் எடுத்தியா, போஸோட அம்மா வந்து இவெல்லாம் படிச்சு என்ன பண்ண போகிறா, யாரும் படிக்கக்கூடாது, இங்கே இந்த வீட்டுக்குள்ளே வந்து யாருமே படிக்கல, இவன் மட்டும் என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பேச, அப்போ வந்து சாவித்திரி வந்து சொல்கிறாங்க, நான் இவளுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன் வக்கீல் படிக்கிறதுக்குன்னு சொல்லி. அப்போ ஷாக் ஆகிறாங்க போஸ் எல்லாரும். அப்போ வந்து தமிழும் கூடுதலாக சொல்கிறாங்க, இந்த வீட்டு மருமகள் இவங்க, ஆனாலும் வந்து இவங்க இந்த வீட்டில் ஒரு பொண்ணுன்னு சொல்லி மாமா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க படிக்க போகிறாங்க, அதுக்கு மாமா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்க ஒத்துக்கிடுவார். அது மாதிரி தான் வந்து ப்ரோமோ கொண்டு போயிருந்தாங்க. நீங்கள் இந்த சீரியலை பற்றி என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.